பசங்களுக்கு ஒரு ஆம்பியன்ஸ் பழக்கமானதுக்கு அப்புறம் அந்த ஆம்பியன்ஸ்ல தான் அவங்களால ஸ்மார்ட்டா படிக்க முடியும். நீங்க எடுக்கிற முடிவால லக்கியா கஷ்டப்படுத்துறத தவிர நீங்க எதுவும் பெருசா சாதிக்க முடியாதுன்னு தோணுது. இல்ல மேடம், நீங்க என்னதான் சொன்னாலும் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் என் முடிவு மாற போறதில்லை. விவேக், அவன் கால் எடுக்கலையா? இல்ல பெரியமா. ஜோசியர் சொன்னபடி பார்த்தா மித்ரா ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கான் போல இருக்கு. அவனை காப்பாத்துறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும்டா. லக்கி, ராத்திரி என்ன ஆச்சு? நடுவுலயே கிளம்பி போயிட்ட? உங்க அப்பா ஏன் கூட்டிட்டு போயிட்டாரு? என்னமோமா, எனக்கு தெரியாது. நீ எங்க வீட்லயே இருந்துட்டேன்னு உங்க அப்பாக்கு கோவம் வந்துருச்சா? என்னாச்சுன்னே தெரியல. ராத்திரி உங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு ஸ்கூல்ல விட்டு கூட்டிட்டு போறாரு. நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க லக்கி? எங்க அப்பா ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்குறாரு. இனிமே என்னால் இந்த ஸ்கூலுக்கு வரவே முடியாது. இதுதான் என்னோட கடைசி நாள். இனிமே ஸ்கூலுக்கு வர மாட்டியா? என்னாச்சு? உன்னை இந்த ஸ்கூல்ல இருந்து எதுக்கு மாத்தணும்னு நினைக்கிறாங்க? அது எனக்கு தெரியுமா. லக்கி என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறது அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என் கூட க்ளோஸா இருக்கான்னு இப்ப அவளோட அப்பா ஸ்கூலை மாத்தணும்னு நினைக்கிறாரு. ஜுன்னுக்கு நீ எப்பவும் துணையா இருப்பேன்னு நினைச்ச. இப்ப நீ எங்களை விட்டுட்டு போறியா? உங்களை விட்டுட்டு போறதுக்கு எனக்குமே பிடிக்கல. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா, ஒரே ஒரு வாட்டி எங்க அப்பா கிட்ட நீங்க பேசுறீங்களா? நானா? ஆமா, நான் சின்ன பொண்ணு இல்லையா, அதனால்தான் நான் என்ன சொன்னாலுமே கண்டுக்க மாட்டாரு. நீங்க பெரியவங்க இல்லையா, உங்களால எங்க அப்பாவுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியும்ல. அதனாலதான் ஒரே ஒரு வாட்டி எங்க அப்பா கிட்ட பேசுங்கம்மா. நான் சொன்னா அவரை கேட்பாருன்னு நினைக்கிறியா? கேட்பாரா இல்லையான்னு தெரியாது, ஆனா ஒரு வாட்டி பேசி பார்த்தா தெரியும்ல. லக்கி, அப்பா எங்க? பிரின்சிபல் ரூம்ல இருக்காரு. சரி, நீ இங்கேயே இரு. மாமா, அத்தை ஏதோ உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணுமா? என்னங்க போன். ஹலோ மாம். மித்ரா, நீ எங்கடா போன? உன் போன் எங்க வச்சிருக்க? ஃபோன் கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் மாம். சரி சரி, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. நீ உன்னோட கார் அங்கேயே விட்டுட. நானும் விவேக்கும் வந்து உன்னை அங்க பிக்கப் பண்ணிக்கிறோம்டா. நான் எதுக்கு கார் இங்கேயே விடணும்? என்ன பிக் பண்றதுக்கு நீங்க எதுக்காக வரணும்? இப்பதான் ஜோசியர் போன் பண்ணாரு மித்ரா. நீ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கிறதா சொன்னாரு. எக்காரணத்து கொண்டும் நீ இப்ப காரை ஓட்டாத. அந்த ஆபத்து எந்த ரூபத்துல எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. உனக்கு சொல்றது புரியுதா? எனக்கு ஒன்றும் ஆகாது மாம். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. நான் உடனே கிளம்பி அங்க வரேன். மித்ரா, மித்ரா, என்ன இவன் நானே கிளம்பி வரேன்னு சொல்றான். இப்ப என்னடா பண்றது? லக்கி, கிளம்பலாமா? இனிமே உனக்கும் இந்த ஸ்கூலுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. என்ன மாமா, ஸ்கூலுக்கு இனிமே சம்பந்தம் இல்லைன்றீங்க? லக்கிய நான் வேற ஸ்கூல்ல சேர்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இனிமே உங்களை நான் எப்ப பாப்பேன்னு எனக்கு தெரியாது. திரும்ப சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியாது. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேம்மா.
சேச்சே இதுக்கு போய் யாராச்சும் அழுவாங்களா? உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்மா. ஆனா இனிமே நம்ம சந்திக்க முடியாதுங்கிறப்போ எனக்கு அழகழகே வருது. பாய் அம்மா. மிஸ் யூ. ஜுன்னு வா, எல்லாருக்கும் குட் பை சொல்லணும்ல. சொல்லுங்க சார். கார் நடு ரோட்லேயே நின்றுச்சு. இன்ஜின்ல இருந்து புகை வேற வருது. கொஞ்சம் என்ன பண்ணணும்னு சொல்றீங்களா? சார், இதெல்லாம் ஃபோனில் சொல்றது கஷ்டம். நேரில் வந்தா பார்க்கணும். எவ்வளோ நேரம் ஆகும்? எப்படியும் 1 மணி நேரம் ஆகும் சார். அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, நீங்க காரை அங்கேயே விட்டுட்டு கிளம்பி போயிடுங்க. நான் போய் என்னன்னு பார்க்குறேன். என்னது? காரை ரோட்லேயே விட்டுட்டு போகணுமா? தேவையில்லை, நானே எப்படியாவது செக் பண்ணுறேன். சார், எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க சார்? இன்ஜின்ல இருந்து புகை வேற வருதுன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவசரப்பட்டு அதை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை புகை அதிகமாச்சுன்னு வைங்க, சென்டர் லாக் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களால் காரை விட்டு வெளியவும் வர முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. என்னை பார்த்தா உங்க எல்லாருக்கும் சின்ன குழந்தை மாதிரி தெரியுதா? எதுவும் புரியாத அப்பாவி மாதிரி தெரியறனா? எங்க அம்மா என்னடானா கார்லேயே போகாதன்றாங்க, நீ என்னடானா காரை இங்கே விட்டுட்டு கிளம்ப சொல்ற? இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் எனக்கே பார்த்துக்க தெரியும். தேங்க்ஸ் ஃபார் யூர் சஜஷன். எந்த நேரம் வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த நேரம் இப்ப வந்துடுச்சு. மித்ராவை சுத்தி ஒரு ஆபத்து கிட்ட நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. மித்ராவுக்கு வரப்போற கண்டம் கிட்டத்தட்ட மித்ராவை நெருங்கிடுச்சு.